அந்த நூல் வெளியீட்டை, நூலை பற்றிய சிறப்புகளை எடுத்து உரைத்து வெளியீட்டுரை நிகழ்த்தி வைக்குமாறு எங்களுடைய இணுவில் திருப்பதியினுடைய பிரதம சிவாச்சாரியார் அவர்களும் வியாகரண சிரோமணியும் ஆகிய சிவஸ்ரீ சோவண்ணா பிரசன்னா குருக்கள் ஐயா அவர்களை இப்பொழுது அந்த வெளியீட்டுரையை நிகழ்த்தி வைக்குமாறு அன்போடு அழைக்கின்றோம். யசிவோ நாம ரூபாபியாம் யாதேவி சர்வமங்களா தயோஹோ சம்ஸ்மரணாத் பும்சாம் சர்வதோ ஜெகமங்களம். அஜ்ஞானதிமிராந்தஸ்ய ஞானாஞ்சனசலாகயா சக்ஷுர் உன்மீலிதம் ஏன தஸ்மை ஸ்ரீ குரவே நமः. மகாதேவமனந்தம் ச ஸ்ரீனிவாசம் ச பாமினீம் சுந்தரோஜ பிரசாதம் ச தான்னமாமி சதா குருன். எல்லாம் வல்ல சிவகாமி அம்பிகா சமேத நடராஜ பெருமானுடைய திருப்படிகளிலே எனது சிந்தையை நிறுத்தி, அற்புதமான வைபவம் நடராஜ வைபவம். இந்த நடராஜ வைபவம் இந்து சமய பேரவை என்கின்றதான புண்ணியமான ஸ்தலத்திலே இயங்கிக் கொண்டிருக்கின்றது. அந்த வகையிலே இந்த விழாவிலே ஆன்மார்த்த சிவபூஜா திரபுகோல் என்கின்றதான இந்த நூல் வெளியீட்டு விழாவிலே இந்த விழாவினுடைய தலைவர் அவர்களே மற்றும் இந்த ஸ்தானிகத்தினுடைய சிவாச்சாரியார்கள், இங்கு வந்திருக்கின்ற அனைத்து சிவாச்சாரியார்கள், ஆதீன மட தலைவர்கள், ராஜாங்க பிரமுக தலைவர்கள் மற்றும் இங்கே வந்திருக்கின்ற அனைத்து பக்தர்கள், சிவனுடைய எம்பெருமானுடைய பக்தர்கள் மற்றும் பொதுமக்கள் அனைவருக்கும் என்னுடைய இந்நேர வந்தனங்களை தெரிவித்துக் கொண்டு, இந்த அற்புதமான ஒரு நூல் ஆத்மார்த்த சிவபூஜா திரபுகோல். ஏன் இதற்கு பேர் ஆத்மார்த்த சிவபூஜா என்கின்ற பொழுது ஒரு சிந்தனை வருகின்றது. ஆத்மார்த்தம் நாங்க நினைக்கிறது மனதுக்குள்ளே நினைச்சு பண்றது அப்படின்னு. அப்படி இல்லை. அதுக்கு என்ன காரணம் கேட்டால், எங்களுடைய ஆறுமுகனாவில் சொல்லியிருக்கிறார், யாம் பிறவி எடுப்பதனுடைய நோக்கம் என்னது? முக்தி இன்பம் பெறும் பொருட்டேயாம். இதுக்குதான் ஆத்மார்த்தம் பேர். அதாவது ஆத்மனஹா மோக்ஷகேவ அர்த்தம், ஆத்மனஹா மோக்ஷகேவ சாதனம், அதஹா ஆத்மார்த்தம் சொல்லுவோம். ஆத்மாவிற்கு என்ன தேவை என்று கேட்டால் மோட்சம்தான். அதுதான் அது ஒரு பொருளாக இருக்கிறது. அதனால அது ஆத்மார்த்தம் அப்படின்னு பேர் வச்சிருக்கார் இந்த நூலுக்கு இந்த நூலாசிரியர் அவர். அடுத்தது சிவபூஜை என்கின்ற பதம். எம்பெருமானுடைய சிவம் பத்ரம் கல்யாணம் மங்களம் சுபம் என்று சொல்றது. சிவன் என்றாவே மங்கள வடிவினந்தான். அதனால சிவபூ. அடுத்தது பூஜா என்றா என்ன அர்த்தம் என்று கேட்டால், பூரியதே சர்வ கர்மாணி ஜாயதே ஞானமாத்மனி. அதாவது இங்குள்ள பெரியவர்களுக்கு தெரியும், பூரியதே எல்லா காரியம். ஒரு பூஜையினாலே என்ன கிடைக்கும்னா, சகல எல்லா மக்களும் பூஜையா விபுலம் ராஜ்யம் என்றெல்லாம் சொல்றாங்க. ராஜ்யம் அரசானது மேன்மேலும் விபரிக்கும். அதுக்குதான் ஆலயங்கள்ல பூஜைகள் நடைபெறும். 6 கால பூஜைகள் ஏன்னு கேட்டால் நாட்டினுடைய வளத்திற்காக அவ்வாறு சொல்லப்படுகின்றதான பூஜையா. சர்வகாரியாணி பூரகேத், எல்லா காரியங்களும் நிறைவை அடைகின்றது. அடுத்ததாக என்னது? ஜாயதே ஞானம். அந்த ஜா பூ ஜா அந்த ஜா என்ற எழுத்து என்ன சொல்லுகிறது? ஞானம் ஆத்மனி. ஆத்மனி தன்னுள்ளே ஞானத்தை கொடுக்கின்றது. அது அப்பேற்பட்டதான சிவபூஜா. அடுத்ததாக இந்த புத்தகத்துக்கு முக்கியமான ஒரு பேர் ஆத்மார்த்த சிவபூஜா திரபுகோல் அப்படின்னு வச்சிருக்கார். ஏன் அதுக்கு திரபுகோல் அப்படின்னு வச்சிருந்தா நாங்க நினைக்கலாம் என்னன்னா, ஓ எல்லாம் பூட்டி கிடக்கு, அதை திறக்கிறதுக்கு ஒரு சாவி வேணும், அதுக்காக தான் இந்த திராவுகள். அப்படின்னு அர்த்தம் இல்ல. ஒருத்தர் ஒரு வீட்டிலே நாங்கள் சாதாரணமா ஒருத்தர் திறப்பு கொடுக்கிறோம்னா என்ன அர்த்தம்? அவர்கிட்ட அந்த வீட்டை நாங்க பொறுப்பா கொடுத்துட்டு போறோம். அவர் அந்த வீட்டிலே இருக்கக்கூடியவர். அந்த வீட்டிலே இருக்கிற அந்த சகல விதமான பொருளை அதுல ஏதோ ஒரு பங்கை அவர் அனுபவிப்பது. அதுபோல சிவபூஜையை நீ அருகதைக்குரியவன் என்கின்ற அர்த்தத்திலே தான் இந்த திறப்புகோல் என்ற சப்தத்தை அவர் இதுல பயன்படுத்தியிருக்கார். அதுக்காக எங்கே பூட்டி கிடந்தது, யாருக்குரியது என்ற அர்த்தத்திலே இவ்வளவு காலம் அப்படி இருந்தது அல்ல. இது என்னென்றால் இன்றைக்கே சிவருமான் கொடுத்துட்டார் சரி சமன் அப்படின்னு கேட்டா அதாவது ஆகவம் என்றா என்று கேட்டால், ஆகதம் சிவபக்திரேபியா கதஞ்ச கிரிஜா முகே மதஞ்ச சிவபக்தானாம் ஆகமம் செய்தி கத்தியது என்று. அதாவது ஆகவம் என்றா என்று கேட்டால், ஆகதம் சிவபக்தி, சிவன் ஈசானாதி
திருமுகங்கள்ல இருந்து ஆகமங்கள் அருளப்பட்டன. ஆகதம் சிவபக்திரேபியா கதம் ஜ கிரிஜாமுகே. அடுத்ததாக அம்பிகைக்கு தான் அடுத்தது சொல்லப்படுகிறது. இங்கேயும் தனது இந்த எண்ணுரையில நூலாசிரியர் சொல்லுகிறார், சக்தி தான் இந்த சிவபூஜையினுடைய முக்கியமான பங்கு வகிக்கின்றார் என்று குறிப்பிடுகிறார். என்றால் எங்களுடைய ஆகம ஸ்லோகத்திலையும் வருகின்ற குருவினுடைய வழக்கு சதாசிவ மனந்தஞ்ச ஸ்ரீகண்டம் புனர் அம்பிகா. என்ன புனகா அம்பிகாண்டு என்று சொல்ற, புனகாண்டு மீண்டும் அம்பிகையை வழிபடுறார். என்னடா அந்த அளவுக்கு அம்பாளுக்கு முக்கியத்துவம். அம்பாள் தான் இந்த சிவபூஜையை மிகவும் ஆர்வம் உள்ளவர் என்று இந்த எண்ணுரையிலே நூலாசிரியர் குறிப்பிடுகின்றார். அவ்வளவு சிறப்பு மிக்கது தான் இந்த நூல். அந்த வகையிலே இந்த நூலாசிரியர் சிறப்பாக இந்த நூலை ஆக்குவதற்கு ஆசி வழங்கி இருக்கிறார் எமது குருநாதர், எனது தந்தையினுடைய திருநாமத்தை ஒத்த குருநாதர் அவர்கள். என்னென்னு கேட்டால் அவர் சொல்லுகின்றார் என்று கேட்டால், இந்த உண்மையை உணர்ந்த நூலாசிரியர், அதாவது சிவபூஜையினாலே மோட்சந்தான் என்பதை உணர்ந்த இந்த நூலாசிரியர் இந்த நூலை, அது மட்டும் இல்லாமல் இவர் எங்களுடைய தலைவர் அவர்களும் சொல்லியிருக்கிறார் என்ற பல நூல்களை ஆக்கியிருக்கிறார். வருஷா வருஷம் பல நூல்களை ஆக்கியிருக்கின்றார் என்று. அந்த வகையிலே அவர் சிவபூஜா கிரம விதி, நடராஜ ஸ்தவனம் ஆகிய நூல்களை வெளியிட்டிருக்கிறார். தமிழையும், அது மட்டும் சம்ஸ்கிருதத்தில் மட்டும் இல்லாமல் தமிழையும் வெளியிட்டிருக்கார் என்று சொல்லியிருக்கார். என்ன சிவன் அருளமுதம், முருகன் புகழ், சிவசக்தி அனுபூதி போன்ற நூல்களை வெளியிட்டிருக்கிறார். அடுத்ததாக நல்லையாதீன சுவாமிகளுடைய ஆசி செய்தி மிகவும் முக்கியமானது. ஏனென்றால் தற்கால உலகிற்கு தேவையானது. ஏனென்று கேட்டால், அதாவது சொல்றாருன்னா, முன்னைய காலங்களில் நூலாசிரியர் சக்தி கிரீவன் அவர்கள் நல்லையாதீன சுவாமிகளுடன் உரையாடும் பொழுது அவர் தனது மனதிலே உள்ள எண்ணங்களை பகிர்ந்திருக்கிறார். என்னென்று கேட்டால், 90 காலத்திலே இருந்த மக்களுடைய ஆன்மீக ஈடுபாடு தற்காலத்திலே குறைவடைந்திருக்கின்றது என்ற கவலையை சொல்லியிருக்கு. நான் நேரத்தினுடைய அவகாசத்தின் பொருட்டு இவற்றை மிக சுருக்கமாக உங்களுக்கு அவ்வளவு அந்த அளவுக்கு இதுதான், இவைகள்தான் இந்த நூல் இவரால் ஆக்குவதற்கான காரணமாக அமைந்திருக்கின்றது என்று சொல்லியிருக்கின்றார். அப்பேற்பட்டதான இந்த நல்லையாதீன சுவாமிகளுடைய ஆசி செய்தியும் எங்களுக்கு மேன்மேலும் இருக்கின்றது. அது மட்டும் இல்லாமல் எங்களுடைய இந்த நூலாசிரியருடைய நூலுக்கு நல்ல ஒரு ஆசி இங்க மட்டும் இல்லாம பாரத தேசம், கடல் கடந்து பாரத தேசத்தில் இருந்து வந்திருக்கு. அத நடராஜ ஸ்தான சிதம்பரம் நடராஜ பெருமானுடைய அருளாசி அவர்களுக்கு கிடைத்திருக்கிறது. என்று கேட்டால், உமாநாத தீட்சிதர் இதற்கு மிக சிறப்பான ஒரு வாழ்த்துறையை வழங்கியிருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் மேன்மேலும் வெங்கடேச தீட்சிதர் அவர்களும் விசேடமாக இந்த ஆன்மார்த்த சிவபூஜா திறப்புகோள் என்கிறதான நூல் வெளிவருகின்றது. அது என்ன சொல்லியிருக்காரு, அவர் முக்கியமான ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காரு. என்னன்னு கேட்டா, சைவ உலகில் மாபெரிய சிவபூஜா எழுச்சியை உருவாகும். இது முக்கியமான ஒரு விஷயம். என்ன கேட்டால், இது எல்லாருடைய கைகளையும் போகின்றது. சிவபூஜை செய்வதற்கு இலகுவான மார்க்கமாக இந்த நூல் அமைந்து காணப்படுகின்றது. மேலும் ரகுராம் தீட்சிதர் அவர்களும் இந்த நூலுக்கு ஆசியுரை வாழ்த்துறை வழங்கியிருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் அகில இலங்கை சைவ குருமார் அர்ச்சகர் சபை கிருபானந்த குருக்கள் அவர்களும் சிறந்த ஒரு ஆசியுரையை சொல்லியிருக்கிறார். அடுத்ததாக அந்த எனது உரையிலே நான் சொன்னது போன்று அவர் தீட்சை ஏன் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற விஷயங்கள் எல்லாம் சொல்லியிருக்கிறார். கண்ணப்பருடைய வரலாறை எல்லாம் எடுத்து எம்பி சொல்லுகிறார். அடுத்ததாக நான் மிகவும் இந்த விஷயத்துல என்ன விஷயம் என்று கேட்டால், இந்த ஆத்மார்த்த சிவபூஜா திறவுகோள் எப்படி இந்த நூல் அமைஞ்சிருக்கு கேட்டால், வினாவிடையா இருக்கின்ற பொழுது மகாபாரத இந்த யக்ஷ பிரஷ்னம் என்கின்ற ஒரு விடயத்தை தான் எங்களுக்கு ஞாபகம். அது எவ்வளவு மகாபாரதத்தில் மிகவும் இலகுவான பகுதி இந்த யக்ஷ பிரஷ்னம் என்று இங்கே உள்ள பெரியவர்களுக்கு தெரியும். யக்ஷ பிரஷ்னம் என்றால், ஒரு வனவாசத்திலே இருக்கின்ற பொழுது, பாண்டவர்கள் இருக்கின்ற பொழுது, நீர் அருந்துவதற்காக பாண்டவர்கள் செல்லுகின்ற பொழுது முதலிலே சகாதேவன் சென்று அங்கு உள்ள ஒரு நீர்நிலையிலே நீர் அருந்தி விடுகிறான். அந்த உடனே அங்கே இறந்து விடுகிறான், காணவில்லை. எல்லோரும் படிப்படியாக செல்லுகிறார். கடைசியா ஒருத்தரும் கேட்காம, அப்பதான் தர்மர் போய் கேட்கிற, இந்த இதுல அருந்தலாமா என்று கேட்டவுடனே அங்க உள்ள யக்ஷனாகிய தர்மராஜன், அதற்கு நீ நான் கேட்கிற கேள்விகளுக்கெல்லாம் பதில் சொன்னாயானால் உனக்கு இதிலே நீர் அருந்தலாம், உனது சகோதரர்களை எழுப்பி விடலாம் என்று சொன்னார். அவ்வாறு அந்த யமனுக்கும் தர்மராஜனுக்கும் இடம்பெற்ற உரையாடல் போன்று இந்த நூல் அமைந்து காணப்படுகின்றது.
அப்ப முதலாவது கேட்கிற இந்த சந்தியாவந்தனம்ன்றது எப்ப பண்ணலாம் என்று கேட்ட நீங்க சொல்றாரு, அதுவும் காலத்து, அதாவது காலம் நட்சத்திரங்கள் தெரியக்க காலத்துல பண்ணணும்னு சொல்லி கேள்வியும் பதிலுமா முதலாவது சொல்றார். அது மாதிரி அவ்வாறு சந்தியாவந்தனத்திலிருந்து ஆரம்பித்து அடுத்தது சகலீகரணம் என்று சொல்லப்படுகின்றதான, இங்க சாதாரண வந்திருக்க பக்தர்களுக்கு இது புரியாம இருக்கலாம். ஆனால் இந்த நூல் நீங்கள் வாசிக்கின்ற பொழுது நாங்கள் வெளியுற்றையிலே சொன்ன விடயங்கள் ஓரளவுக்கு உங்களுக்கு ஞாபகத்துக்கு வரும் என்று எனது சிந்தனையிலே இருக்கிறது. கரசுத்தி, கரநியாசம், அங்கநியாசம் எல்லாம் எவ்வாறு எளிமையாக பண்ணலாம் என்கிறார். அது மட்டும் இல்லாமல் அமிர்தீகரணம் என்கின்ற விடயத்துக்கு வருகின்ற பொழுது அமிர்தீகரணம் எவ்வளவு பண்ணணும் என்று எவ்வாறு நாங்கள் ஒரு பழைய எங்களுடைய குருநாதர் போன்று பெரிய சிவாச்சாரியரை நாங்கள் சென்று பயின்று அவரோட இருந்து கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயங்கள் எல்லாம் இதுல இலகுவான முறையில் நாங்கள் அறிஞ்சு கொள்ளக்கூடியமாக இந்த இருக்கின்றது. தர்ப்பணங்கள் எல்லாம் எவ்வாறு செய்ய வேண்டும் மற்றும் தர்ப்பணங்களிலே வருகின்ற சந்தேகங்களுக்கெல்லாம் இந்த நூல் நிவர்த்தி ஆகின்றது. என்ன கேட்டால் பிதிர் தர்ப்பணம் வருகின்ற பொழுது நாங்கள் செய்யலாமா, அந்த பிதிர்கள் வேற இந்த பிதிர்கள் வேற, அந்த பிதிர்கள் எங்களுடைய பிதிர்கள் என்கின்ற பொழுது நாங்கள் நினைக்கிறோம் எங்களுடைய தாத்தா அவர்கள் இல்ல தந்தை உள்ளவர் செய்யலாமா, இவ்வாறான கேள்விகளுக்கெல்லாம் இந்த என்ன பதில் என்ற இந்த ஆத்மார்த்த சிவ பூஜையை பண்ண ஆரம்பிக்கின்ற பொழுது இதற்கான தீர்வானது கிடைக்கும் என்பது இந்த புஸ்தகத்தினூடாக நாம் கொள்ளக்கூடியது. அது மட்டும் இல்லாமல் ஆவாகனம் எல்லாம் எவ்வாறு பண்ணணும் என்கிறத முத்திரையை அப்படியே அந்த படம் போட்டு சரியா காண்பிச்சிருக்காரு. ஆவாகனம் எல்லாம் அதுக்கெல்லாம் பாடலாம் இருக்கிறது. நேரத்தினுடைய கருத்தில் கொண்டு சொல்லுகின்றேன். அடுத்த சிவ பூஜை செய்வதற்கு யார் அருகதை என்ற ஒரு விஷயத்தை சொல்றார். இப்ப சிவ பூஜை செய்வதற்கு யார் அருகதை? முதலாவது ஸ்ரத்தாவான் முதல் எங்களுடைய சமயத்தில் ஏன் சில விஷயங்கள் நீங்க நினைக்கலாம் மறைச்சு வச்சிருங்க, அப்படி இல்லை. யார் தகுதியானவன் அவனுக்கு முதல்ல கொடுவன்னார். தகுதி இல்ல, தகுதி என்னடா மனதாலே அவன் தகமைப்படணும். தகுதி என்ன மனதினாலே அவன் பக்குவப்பட்டவன் தான் தகுதி என்று பேருடைய வேற எந்த தகுதியும் அர்த்தம் அல்ல. மனதினாலே அவன் இறைவனை வழிபடுவதற்குரிய தகுதியானவனான்னு பாருன்னு தான் குரு. அதுக்கு தான் அந்த அதான் தீட்சா. அது சொல்றார், நிர்வாண தீட்சை பெற்றவர்கள் மட்டுமே சிவாகம பூஜையை கிரமமாக செய்ய. அதுதான் ஈசான சிவம் அவர்கள் இந்த நூலோட ஆசிரியர்கள் முறைப்படி பெற்றிருக்கிறார். ஒண்ணுமில்லை, நாங்க இறைவனை வழிபடுறதுக்குரிய மார்க்கத்தை தான் இந்த நூல் சொல்லுகின்றது. அவ்வாறு சொல்லுகின்ற பொழுது சூரிய பூஜை மற்றும் தியானங்களோட கூட, அது மட்டும் இல்லாமல் சிவ பூஜை செய்வதற்கான மேடை எவ்வாறு அமைக்கப்பட வேண்டும், எந்தெந்த சுவாமி எங்க பிள்ளையார் எங்கே இருக்கணும், அம்பாள் எங்கே இருக்கணும், எப்படி துவார பூஜை பண்ணணும் என்கின்றதான சிவபூஜா கிரமம் எல்லாம் சிறப்பான முறையிலே சொல்லியிருக்கிறார். எவ்வாறு செய்ய வேணும், சங்கல்பம் முதல்ல எந்தெந்த கர்மாவை முதல்ல நீ பண்ணணும் அப்படின்ற விஷயம் எல்லாம் சொல்லுகிறார். அது மட்டும் இல்லாமல் முக்கியமான ஒரு விஷயம் பூத சுத்தி என்று சொல்கின்றதான எங்களோட கும்பாபிஷேகத்தில் தேவையான ஒரு விஷயம் இந்த பூத சுத்தி. இந்த பூத சுத்தியை பற்றி அருமையான விளக்கங்கள்லாம் இருக்குது. அந்தர்யாகம்னா ஒண்ணுமில்ல, எங்களுடைய இறைவனை நாங்கள் எங்களுடைய மனதிலே நிறுத்தி எங்களுக்குள்ளேயே சிவபெருமானுக்கு ஓம வழிபாடு, அக்கினி வழிபாடு செய்வது அந்தர்யாகம் என்று பேர். மற்ற ஸ்தான சுத்தி எவ்வாறு செய்ய வேண்டும், அது மட்டும் இல்ல திரவியத்தை எவ்வாறு சுத்தி பண்ண வேண்டும் என்றெல்லாம் சிறப்பான முறையிலே இந்த நூலானது அமைந்து காணப்படுகின்றது. எனவே இந்த நூல் எல்லோரிடம் கிடைக்கின்ற பொழுது ஆத்மார்த்த சிவ பூஜையை நாங்கள் இலகுவிலே பண்ணுவதற்கு வழிவகுக்கின்றது. எனவே இந்த நூல் எல்லோருடைய கைகளிலும் தவழுகின்றது. எனவே இந்த நூலை பெற்று அதுக்கு முதல் தேவை சமய தீட்சை. சமய தீட்சை சைவ சமயத்தவராக பிறந்த அனைவரும் சமய தீட்சை பெற்றுக் கொள்ள வேண்டும். அதுக்கு வழிதான் இந்த ஆத்மார்த்த சிவபூஜா விதி, இந்த சிவபூஜா திறப்புகோள். எனவே இந்த நூலை ஆக்கிய பெருமை சக்தி கிரீவன் அவர்களுக்கு இருக்கு. ஏனென்றா அவருடைய பேரும் பாருங்க, சக்தி கிரீவன், அதாவது சக்தியே கிரீவம் அவருடைய இருக்கு. அதாவது சக்தியினுடைய அம்பாளுடைய குரல், அதாவது அம்பாளுடைய சக்தியானது அவரிடம் இருக்கின்றது என்று கூறி நேரத்தினுடைய முகாமைத்துவம் கருதி இங்குள்ள பெரியவர்களுக்கு சந்தர்ப்பங்களையும் அவசியங்களையும் வழங்க வேண்டி இருப்பதனாலும் இந்த எளிமையான முறையிலே எனது இந்த வெளியீட்டுரையை நிறைவு செய்து கொள்கின்றேன்.
நன்றி, வணக்கம். ஏதாவது என்ன குறைகள் இருந்தால் பெரியவர்கள் க்ஷமிக்கணும்னு சொல்லி கேட்டு நமஸ்காரத்தை தெரிவித்து விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.